நான் அதைத்தான் சொல்றேன். தனி மனித விமர்சனத்துக்கு அவங்க பண்ற மாதிரி தான் நீங்க இந்த பாரத ராஜன் சொல்லியிருக்கிறது. தனி மனித விமர்சனம் நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் மேலும் வழக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கு? தனி மனிதர்களை குறிப்பிட்டு, அதாவது இயக்குனர் நடிகர்னு சொல்லி தனிப்பட்டு குறிப்பிட்டு பேசினா அந்த ரசிகர் மேலும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க அப்ப செய்வாங்களா இல்லையா? இப்ப உங்களை ஒருத்தர் திட்டாருன்னு சொல்லிட்டுனா கேவலமா நீங்க வழக்கு பதிவு பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? சார் நாங்க கேக்குறது அவங்க தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் நான் கேட்கல. ஒரு திரையரங்குல நீங்க ஆர்டர் போட்டிருக்கீங்க எடுக்க வேணாம் அப்படின்றீங்க. அதை மீறி ஒரு யூடியூப் சேனல் எடுக்கிறாங்க, அவங்க மேல நீங்க காவல்துறையில புகார் பண்ணுவீங்க? நாங்க தான் திருப்பி அதான் திருப்பி சொல்றோம்ல, முதல்ல நீங்க உள்ளே வரமா நாங்க அனுமதிக்கவே போறது இல்ல. நாங்க என்னங்கிறோம், இனிமேல் கேமரா எடுத்துட்டு திரையரங்கு வளாகத்துக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நாங்க அனுமதிக்க மாட்டோம். அதையும் மீறி நாங்க எடுக்கத்தான் செய்வோம் அப்படின்னு ரகலை பண்ணீங்கன்னா தன்னை போல புகார் பண்ணுவோம். அப்புறம் பராமரிக்க முடியாது இல்ல சார். நாங்க சட்டத்தை கையில் எடுக்க முடியாது, காவல்துறையில தான் நாங்க பதிவு பண்ண முடியும். மல்டிபிள் இதுல உள்ள எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பாதுகாப்பு இருப்பாங்க. சரி சரி. ஒரு சில ஊருக்குள்ள இருக்கிற நார்மலான தியேட்டருக்கு உள்ள போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதனால கேக்குறேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நியாயமா சொல்லுவாங்க, தம்பி எடுக்காதீங்க, நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க வேணாம் நினைச்சிருக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, நான் எடுத்து அடவடி பண்ணாங்கன்னா அப்புறம் கண்டிப்பா அவங்க காலத்துறை புகழ் வளர்ந்து செய்வாங்க. சார் இது எப்படின்னா காலத்தின் கட்டாயம். நீங்க ட்ரெயின் தமிழ்நாட்டில் போகும்போது நாங்கெல்லாம் 1979-80 போயிட்டு இருக்கும்போது பூரா ரயிலும் பாத்தீங்கன்னா நான் ஏசியா தான் இருந்தது. ஒரு பெட்டி தான் இருக்கு ஏசி. இன்னைக்கு ஃபுல் ட்ரெயினே ஏசியா ஓடிட்டு இருக்குது. இப்ப நீங்க நான் ஏசி பெட்டி பூரா இந்த மாதிரி ஆகி போச்சுங்களேன், பழையபடி நான் ஏசி பெட்டி கொண்டான்னு சொன்னீங்க, நடக்குமா? அது நடக்காது. அது மாதிரி தான் ஒவ்வொன்றும். சிங்கிள் திரையரங்கள் இருந்துட்டு தமிழ்நாட்டில் சிங்கிள் திரையரங்கு மாத்திரம் இருந்தது. அப்புறம் 2 திரையரங்கள் வர ஆரம்பிச்சது, அப்புறம் 3 திரையரங்கள் வர ஆரம்பிச்சது, அப்புறம் இப்ப 4 திரையரங்கள் 5 திரையரங்கள் மல்டிபிளெக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது காலத்தின் கட்டாயம். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேன் திருப்பியும், அரசியல்ல தனி மனித விமர்சனம் பண்ணா நீங்க அவங்க புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யறாங்களா இல்லையா? நான் அதைத்தான் சொல்றேன். தனி மனித விமர்சனத்துக்கு அவங்க பண்ற மாதிரி தான் நீங்க இந்த பாரத ராஜன் சொல்லியிருக்கிறது. தனி மனித விமர்சனம் நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் மேலும் வழக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கு? தனி மனிதர்களை குறிப்பிட்டு, அதாவது இயக்குனர் நடிகர்னு சொல்லி தனிப்பட்டு குறிப்பிட்டு பேசினா அந்த ரசிகர் மேலும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க அப்ப செய்வாங்களா இல்லையா? இப்ப உங்களை ஒருத்தர் திட்டாருன்னு சொல்லிட்டுனா கேவலமா நீங்க வழக்கு பதிவு பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? சார் நாங்க கேக்குறது அவங்க தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் நான் கேட்கல. ஒரு திரையரங்குல நீங்க ஆர்டர் போட்டிருக்கீங்க எடுக்க வேணாம் அப்படின்றீங்க. அதை மீறி ஒரு யூடியூப் சேனல் எடுக்கிறாங்க, அவங்க மேல நீங்க காவல்துறையில புகார் பண்ணுவீங்க? நாங்க தான் திருப்பி அதான் திருப்பி சொல்றோம்ல, முதல்ல நீங்க உள்ளே வரமா நாங்க அனுமதிக்கவே போறது இல்ல. நாங்க என்னங்கிறோம், இனிமேல் கேமரா எடுத்துட்டு திரையரங்கு வளாகத்துக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நாங்க அனுமதிக்க மாட்டோம். அதையும் மீறி நாங்க எடுக்கத்தான் செய்வோம் அப்படின்னு ரகலை பண்ணீங்கன்னா தன்னை போல புகார் பண்ணுவோம். அப்புறம் பராமரிக்க முடியாது இல்ல சார். நாங்க சட்டத்தை கையில் எடுக்க முடியாது, காவல்துறையில தான் நாங்க பதிவு பண்ண முடியும். மல்டிபிள் இதுல உள்ள எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பாதுகாப்பு இருப்பாங்க. சரி சரி. ஒரு சில ஊருக்குள்ள இருக்கிற நார்மலான தியேட்டருக்கு உள்ள போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதனால கேக்குறேன். அந்த மாதிரி இருக்குமா?